ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மணக்க மசாலா அரைச்சி ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோம். இட்லி தோசைன்னு ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறம் மாதிரி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், மிளகாய் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டுருங்க. தேங்காவோட நிறம் மாற வேண்டாம், வாசனை வர அளவுக்கு வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குருமா தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினா சரியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள், 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கிரேவி நல்லா கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.